වහන්සේගේ අභිමුඛයට පැමිණ සිටින සියලු දෙනාම ඊටම ප්‍රේමෙන් ප්‍රීතියෙන් පිළිගන්නවා. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ඒ வரவேற்கிறோம். වගේම තමයි අපගේ Facebook සහ YouTube සජීවී නාලිකාවන් තුල අප සමග එකතු වෙන ඔබ ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. அதே போல Facebook மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். පසුගිය සතියේ අපි කතා කළා මාතෘකාවේ ඉතිරි කොටසට යන්න යනවා. நாங்கள் போன வாரம் பேசின அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்ல போகிறோம். මම කැමති වෙන ඔබ ලබා ගන්න පිණිස. நான் விரும்புகிறேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ඔබ පෙරලා ගන්න நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். මතෙව් පොතේ மத்தேயு புத்தகத்திலே 11 වෙනි පරිච්ඡේදයේ 11ஆம் அதிகாரம் 28 29 30 පද කියවලා අපි පටන් ගමු. 28 29 30 அந்த வார்த்தைகளை வாசித்து நாங்கள் ஆரம்பிப்போம். ඔව් අපි බලනවා අද දවසේ පහසු වියගහ සැහැල්ලු බර. நாங்கள் இன்றைய நாளே பார்க்க போகிறோம் மெதுவான நுகம் இலகுவான சுமை. පහසුව සහ සැහැල්ලුව ඔබගේ ජීවිතය අද දවසේ දෙවියන් වහන්සේ ඔබ පුරවන්ට යනවා. மெதுவான இலகுவான அந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களிடத்திலே நிரப்ப போகிறார். පහසුව සහ සැහැල්ලුව ඔබගේ ජීවිතේ පුරවන්න යනවා. மெதுவான இலகுவான அந்த காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிரப்ப போகிறார். කියනට ආමෙන් කියන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? තව දුරටත් අපි බරෙන් යන සභාවක් නෙවෙයි. நாங்கள் இனியும் பாரத்தோடு செல்கிற சபை அல்ல. තව දුරටත් අපි අමාරුවෙන් ඇදගෙන යන සභාවක් இனியும் නෙවෙයි. கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போகிற சபை அல்ல. මේ ස්ථානයට ඔබ කොච්චර අමාරුවෙන් බරෙන් ආවත් ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ඔබ සැහැල්ලුවෙන් පුරවන්න நீங்கள் இந்த යනවා. இடத்தில் எவ்வளவு பாரத்தோடு சென்றாலும் நீங்கள் மெதுவாக நீங்கள் வெளியிலே செல்ல අපි போகிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ කොටස කියවමු. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். මතෙව් 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம். කියවන්න සිස්ටර්. වෙහෙස වෙන්නා වූ බර උසුලන්නා වූ සියල්ලනි මා වෙතට එන්න මම නුඹලාට සහනය දෙමි. මම සිතින් මෘදුව යටත්ව සිටින බැවින් මාගේ විහගා නුඹලා පිටගෙන මාගෙන් ඉගෙන ගන්න. එවිට නුඹලාගේ ආත්මවලට සහනය ලැබෙන්නේය. මක් නිසාද මාගේ වියගහ පහසුය මාගේ බරද සැහැල්ලුයයි කීසේක. කියවන්න. அறுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். උන්වහන්සේ කියනවා මගේ වියගහ පහසුයි බර සැහැල්ලුයි. அவர் சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாய் இருக்கிறது, என் சுமை இலகுவாய் இருக்கிறது. නුඹට වෙහෙස බර තියෙනවා නම් මා වෙතට වරෙන්. உங்களுக்கு பாரம் இருந்தால் என்னிடத்தில் வா, මම නුඹට සහනය දෙනවා. நான் உன்னை இளைப்பாற்றுவேன். වැඩ කරන අයට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ වචනේ කියනවා යේසුස් වහන්සේ එන්න මං වෙතට. வேலை செய்கிறவர்கள் சொல்லுகிறாருடைய வார்த்தையினாலே என்னிடத்தில் வா. උන්වහන්සේගේ වචනේ තව අපිට පැහැදිලි කරනවා. அவருடைய வார்த்தை இன்னும் விளக்கப்படுத்துகிறது. මම සිතින් මෘදුව යටහත්ව. நான் சிந்தனைக்கு கீழ்ப்படிந்து. සිතින් මෘදුව යටහත්ව වචනේ කාරණා දෙකක් කියනවා. இந்த வார்த்தையில இரண்டு காரியம் சொல்லப்படுகிறது. සිතින් මෘදුව යටහත්ව. சிந்தனையோடு நான் கீழ்ப்படிந்து. මම ඒ ආකාරයේ සිටින නිසා මාගේ නුඹ ඉගෙන ගනින්. அந்த காரியத்தோடு நான் இருக்கிறபடியா என்னிடத்தில் நீ கற்றுக்கொள். මාගේ ඉගෙන ගනින්. என்னிடத்தில் கற்றுக்கொள். දැන් ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? අපි දෙවියන් වහන්සේගේ වචනය තුල நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே යේසුස් වහන්සේගෙන් අපි ඉගෙන ගන්න ඕන දෙයක් තමයි இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். පළවෙනියටම සැහැල්ලුවයි පහසුවයි ලබා ගන්න ඔබ කැමති නම් முதலாவதாக நீங்க மெதுவான இலகுவான அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருந்தால், ඔබගේ ජීවිතයේ සැහැල්ලුව පහසුව ඔබ ලබා ගන්න කැමති නම් மெதுவான இலகுவான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தால், උන්වහන්සේ කියනවා මගෙන් ඉගෙන ගනින්. தேவன் சொல்லுகிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள். සිතින් මෘදුව යටහත්ව. அந்த சிந்தனையோடு கீழ்ப்படிதலோடு මම සිටින නිසා நான் இருக்கிறபடியினால் මගෙන් ඔබ ඒ දේ ඉගෙන ගනින්. அந்த காரியத்தை என்னிடத்தில் கற்றுக்கொள். මේ වියගහ නුඹේ කරේ තබන ආකාරය මගෙන් ඉගෙන ගනින්. இந்த நுகத்தை உன்னிடத்தில் உன்னுடைய தோளிலே வைப்பதை என்னிடத்தில் கற்றுக்கொள். මම නුඹේ හිස මත නැත්තම් නම් මම නුඹේ කර මත තබන්ට යන්නේ ලෝකයේ බර නෙවෙයි. நான் உன்னுடைய தோளிலே உலக பாரத்தை வைக்க மாட்டேன். යේසුස් වහන්සේ කියනවා උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේ තබපු දර්ශනය සහ උන්වහන්සේ තුල දෙවියන් වහන්සේ තබපු දේව කැමැත්ත ගැන. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுகிறார், தேவன் அவரிடத்தில் வைத்த அந்த திட்டத்தை குறித்து. එහෙනම් යේසුස් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත උන්වහන්සේගේ කරට වියගහ වගේ තිබුණා. ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துனுடைய தோளிலே நுகம் இருந்தது. උන්වහන්සේ කියනවා මා වෙතට ඇවිල්ලා මේ වියගහ නුඹ පිටට අරගෙන. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வந்து அந்த நுகத்தை நீ எடுத்துக்கொண்டு නුඹයි මමයි දෙන්නම එකතු වෙලා நீயும் நானும் சேர்ந்து අපි දෙන්න දේව කැමැත්ත අරගෙන යන්න යනවා. நாங்கள் இரண்டு பேரும் தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு செல்வோம். නුඹටත් මටත් පංගුකාරකමක් තිබෙනවා. உனக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறது. නුඹ මේක ලෝකේ බරත් එක්කලා ඇවිල්ලා මා එක්ක කරන්න බෑ.
நீ அது உலகத்தையும் வைத்துக்கொண்டு இதை என்னோடு செய்ய முடியாது. නුඹ ලෝකේ බර තුල වෙහෙස තුල හිටිය ඇති. நீ உலக பாரத்தோடு உலக சுமையோடு உலக நுகத்தோடு இருந்தது போதும். දැන් ඒ කාරණාවලට දුවන එක නවත්තලා නුඹ වරෙන් நீ அந்த காரியத்துக்காக ஓடுவதை நிறுத்திவிட்டு வா. මගේ වියගහ ගනින්. என்னுடைய நுகத்தை நீ எடுத்துக்கொள். සිතින් මෘදුව මම යටහත්ව ඉන්නවා. அந்த சிந்தனையோடு நான் கீழ்ப்படிதலா இருக்கிறேன். දේව කැමැත්ත අරගෙන යන එක මාගෙන් ඉගෙන ගනින් කියලා උන්වහන්සේ කියනවා. தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொள்வதை என்னிடத்தில் நீ கற்றுக்கொள். ඔබගේ ජීවිතය ඔබ මේ මෘදුකම සහ යටහත්කම තුල පැලඳෙනකන් நீங்கள் இந்த கீழ்ப்படிதலே நீங்கள் சேருவதற்காக சேரு மட்டும் මෘදුකම යටහත්කම තුල නුඹ පැලඳෙනකන් ඔබ ඒක තුල සම්පූර්ණ වෙනකන් நீங்கள் கீழ்ப்படிதலே பரிபூர்ணமாக மட்டும் කවදාකවත් දේව කැමැත්ත ඔබගේ ජීවිතේ එළියට යන්න යන්නේ නැහැ. நீங்கள் ஒரு நாளும் தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வராது. මෘදුකම ඔබ ඉගෙන ගන්න ඕන. நீங்கள் மனத்தாழ்மையை சாந்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். යටහත්කම ඔබ සභාව ඉගෙන ගන්න ඕන. கீழ்ப்படிதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඔබ දන්නවද යටහත්කම පිණිස நீங்கள் கீழ்ப்படிதற்காக මම නිකන් ඉන්නේ. நான் சும்மா இருக்க போவதில்லை. යටහත්කම කියන එක නිකන් ඔහේ මෙහෙම උඩ බලන් හිටියා කියලා ඔබගේ ජීවිතේ ක්‍රියාව වෙනවද? கீழ்ப்படிதல் இலகுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மேலே பார்த்து கொண்டு இருக்கும்போது வராது. යටහත්කම කියන එක ඔබගේ ක්‍රියාවෙන් ඔබ පෙන්වන්න ඕන දෙයක්. கீழ்ப்படிதல் உங்களுடைய கிரிகையிலே காண்பிக்க வேண்டிய காரியம். හදවතේ මෘදුකමෙන් යුක්තව යටහත්කම ඔබගේ ජීවිතෙන් එළියට එන්න ඕන දෙයක්. நீங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த சாந்த குணத்தோடு வெளியிலே வருகிற ஒரு காரியம். සමහරට මම මගේ යටහත්කම දෙවියන් වහන්සේට පෙන්නනවා. சில சந்தர்ப்பங்களே நான் என்னுடைய கீழ்ப்படிதலை தேவனிடத்தில் ඒක காண்பிப்பேன். මනුෂ්‍යයන්ට නෙවෙයි. அது மனிதர்களுக்கு அல்ல. ඒක මනුෂ්‍යයන්ට නෙවෙයි. அது மனிதர்களுக்கு அல்ல. මගේ යටහත්කම මම දෙවියන් වහන්සේට පෙන්නනවා. என்னுடைய கீழ்ப்படிதலை நான் என் தேவனுக்கு காண்பிப்பேன். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? බොහෝ කාලෙකින් මං කළේ නෑ. அப்ப சில காலங்களில் நான் செய்யவில்லை. සමහර වෙලාවට සභාවේ වැසිකිලි වුණත් සෝදන්න මම මාව යටත් කරනවා. நான் இந்த சபையிலே கூட என் மனசுல கூடத்தை கழுவுவதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். ඔබ හිතනද පාස්ටර්ස්ලා টয়ලට් හොදනවා? ඔව් টয়ලට් හොදනවා. පාස්ටර්ස්ලා හොදනවා. ඒගොල්ලෝ හේදුවත් හේදෙන්නේ නැද්ද? பாஸ்டர்லாம் டாய்லெட் கழுவுவாங்களா? அவங்க கழுவுனாலும் டாய்லெட் கழுவப்படும். ඔබ කියන්නේ? நீ சொல்லுங்கள். ස්වාමි පුරුෂ හේදුවත් හේදෙන්නේ නැද්ද টয়ලට් එක? கணவர் டாய்லெட் கழுவுனா கழுவாதா? භාර්යාව හේදුවත් හේදෙන්නේ නැද්ද? மனைவி கழுவினால் கழுவாதா? අපගේ යටහත්කම අපි පෙන්වන්න ඕනේ දෙවියන් நம்முடைய වහන්සේට. கீழ்ப்படிதலை நம் தேவனிடத்தில் காண்பிக்க வேண்டும். මට අර ආසයි එල්ලාම් නිර්දානයියා ගීතිකාව යනකොට මට මතක් වුණා. இந்த ஆசை எல்லாம் நீர்தானையா என்ற பாடலை பாடும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. බොහෝ දුරට සභාවේ වැසිකිලි හොදනකොට මට ওই ගීතිකාව තමයි එන්නේ. அநேக நேரங்களிலே மலசல கூடத்தை கழுவும்போது அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். මසාලට අස්තුල්ලනවා. ආසයි එල්ලාම් නිර්දානයියා. ஆசையோடு அந்த பாடலை பாடிக்கொண்டு நான் கழுவுவேன். කොමන්ට් එක තමයි පේන්නේ. கொமட் தான் எனக்கு விளங்கும். නේද? ඔබ ඔක්කොම මම ඔක්කොම යන ඒවා ඔක්කොම පේන්නේ. நீங்கள் போகிற நான் போகிற எல்லா காரியங்கள் தான் எங்களுக்கு விளங்கும். නමුත් ඒ තුල මට ආත්මිකව පේන වෙන දෙයක් තියෙනවා. ஆனால் அது ஆவியில் இருந்து மற்றொரு காரியம் இருக்கிறது. මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ කෙරේ තියෙන ආසාව. தேவனிடத்திலே எனக்குள் இருக்கிற ஆசை. ආශාව ඔබමයි සමිඳේ. අතුල්ලනවා. ஆசையெல்லாம் நீர்தானா என்று நான் கழுவுவேன். අපි කරන කිසිම දෙයක් ගැන ஒரு காரியத்தை குறித்தும் දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කරන පොඩි දේද ලොකු දේද කිසිම දෙයක් ගැන தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்கிற சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் எதாயா අපි இருந்தாலும் කවදාකවත් සභාව අඩුවට සිතන්න නරකයි. அதை ஒரு நாளும் நீங்கள் குறைவா எண்ணக்கூடாது. ඔබ පල්ලෙහා පඩිපෙළ නැගගෙන එනකොට நீங்கள் கீழே இருந்து மேலே வரும்போது සභාවේ තියෙන කොළ කෑල්ලක් වැටිලා තියෙනවා නම් ඒක ඔබ අල්ලන්න ඔබ ඒක පහත් වෙනකොට நீங்கள் ஒரு குலை இருந்திருந்தா அதை எடுத்து நீங்கள் குனியும் போது ඔබ ඔබ යටත් කරනවා. நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்கள். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඔබ ඒක කරනවා. தேவனுக்காக அதை செய்கிறீர்கள். ඔබ කොස්සල්ලලා සභාව අතු ගන්න ඔබ ඉදිරිපත් වෙනවා නම් நீங்கள் சபையை கூட்டுவதற்கு முன்னே வருவீர்களா இருந்தால் මේ ඇදවෙච්ච පුටුවක් මං කෙලින් කරලා අද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යෙට මම මේක කරනවා කියලා ඔබ ඉදිරිපත් වෙනවා නම් சரியாக அந்த கதிரைகளை நான் சேர்த்து வைப்பேன் என்று நீங்கள் சேர்ந்து கொண்டால் ඔබ මොනවාද ඒ ස්ථානේ කරන්නේ? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? දේව රාජ්‍යයේ වැඩකට ඔබ ඔබව යටත් කරනවා. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்கு உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்கள். සමහරට ඔබ කොච්චර හොඳට ඒක කළත් சில நேரங்களில் எவ்வளவு நீங்கள் அந்த காரியங்களை செய்தாலும் සමහර මිනිස්සු කියනවා නෑ 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 බ්‍රදර් සිස්ටර් ඒක හරියට උන්නේ නෑ. ඔය හරියට ඒක කළේ නෑ. அது சரியாக செய்யவில்லை, நீங்கள் சரியா செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ඔබ යටත් වෙන විට நீங்கள் கீழ்ப்படியும் போது නෑ ඔයා එහෙම කිව්වට මම දෙවියන් වහන්සේට ඊළඟ දවසේ ඊට වැඩිය හොඳට කරනවා කියලා ඔබ තීරණය ගන්නකොට நீங்கள் அப்படி சொல்லும்போது நான் அடுத்த நாள் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை நன்றாய் செய்வேன் என்று கீழ்ப்படியும் මනුෂ්‍ය වචනවලට අපිව යටත් කරන්න දෙන්නේ නැතුව අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යටහත් වෙන්න යනවා. மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். ඔය සේවය අතහැරලා යනවා.
அநேகர் அதை விட்டுவிட்டு செல்வார்கள். බොහෝ අය පවුල අතහැරලා යනවා. அநேகர் அதை விட்டுவிட்டு செல்வார்கள். බොහෝ අය කැඳවීම අතහැරලා යනවා. அநேகர் அழைப்பை விட்டுவிட்டு බොහෝ செல்வார்கள். අය දේව සැලසුම අතහැරලා යනවා. அநேகர் தேவனுடைய சித்தத்தை மறந்துவிட்டு ඇයි போவார்கள். කියනවා නම් ஏன் என்று சொன்னால் ඔවුන්ගේ ජීවිතය යටහත්කම ක්‍රියා කරන්නට උන් ඉඩ දෙන්නේ නැහැ. அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை கிரியை செய்ய இடம் දේව கொடுப்பதில்லை. වචනේ කියනවා යේසුස් වහන්සේ විඳුණු ලැබුවා වූ සෑම දෙයකින්ම தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அனுபவித்த எல்லா காரியத்திலும் උන්වහන්සේ යටහත්කම ඉගෙන ගත්තා. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේට බය වෙන එක ඉගෙන ගත්තා. அவர் தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொண்டார். අපේ ජීවිතය අපි දෙවියන් වහන්සේට විවෘත කරන්න ඕන. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்க வேண்டும். මොන දේ ආවත් என்ன காரியம் අපි வந்தாலும் උන්වහන්සේගෙන් ඉගෙන ගන්න ඕනේ කොහොමද යටහත් වෙන්නේ. நாங்கள் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும். ඔබ දන්නවා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது යටහත් වීම, கீழ்ப்படிதல், දෙවියන් වහන්සේට බය වීම, தேவனுக்கு பயப்படுதல். මේ දෙකේ ප්‍රතිඵලය කුමක්ද කියනවා නම් இந்த இரண்டுக்கும் என்ன காரியம் வரும் என்றால் වස්තුවයි, சொத்து, ගෞරවයයි, கணம், ජීවිතයයි. வாழ்க்கை. දෙවියන් වහන්සේට යටත් වෙනකොට தேவனுக்கு கீழ்ப்படியும் போது මොනවද එන්නේ? என்ன காரியம் வரும்? වස්තුව එනවා, சொத்து வரும், ගෞරව එනවා, கணம் வரும், ජීවිතය එනවා. வாழ்க்கை வரும். එහෙනම් ඇයි හුඟක් අයට මුදල් එන්නේ නැත්තේ? ஏன் அநேகருக்கு பணம் வருவதில்லை? වැඩ කරනවා පයි 24ම වැඩ. வேலை செய்வார்கள் 24 மணி நேரம் வேலை. කණ්ඩ වෙලාවත් නැහැ, බොණ්ඩ වෙලාවත් නැහැ, නාන්න වෙලාව නැහැ, টয়ලට් යන්න වෙලාව නැහැ. சாப்பிடுவதற்கு நேரமில்லை, குளிப்பதற்கு நேரமில்லை. භාර්යාවට දෙන්න වෙලාව නැහැ, පුරුෂයාට දෙන්න වෙලාව නැහැ, ළමයින්ට දෙන්න වෙලාව නැහැ. மனைவிக்கு நேரம் கொடுக்கவில்லை, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கவில்லை. සභාවට එන්න වෙලා නැහැ, සේවයක් කරන්න වෙලා නැහැ. சபைக்கு வருவதற்கு நேரமில்லை, ஊழியம் செய்ய நேரமில்லை. ඒ මතට සේවය කරගෙන ටිකක් නිදාස ඉන්නයටත් කියනවා වැඩක් කරපන්කෝ. ஊழியம் செய்துவிட்டு சும்மா இருப்பவர்களை பார்த்து வேலை செய் என்று சொல்வார்கள். ඔදන්නද රහස කාලඟද තියෙන්නේ කියලා? உங்களுக்கு தெரியுமா ரகசியம் என்ன இருக்கிறது? රහස තියෙන්නේ අර දෙවියන් වහන්සේගේ අල්ලගත්ත මිනිහා ළඟ. ரகசியம் இருக்கிறது அந்த தேவனிடத்திலே பிடித்து கொண்ட மனிதனிடத்தில். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா යටත් වෙනකොට கீழ்ப்படியும் போது ඇයි උඟකට සල්ලි එන්නේ නැත්තේ? ஏன் நீங்கள் பணம் வரவில்லை? යටත් වෙනකොට කියනවා கீழ்ப்படியும் போது பணம் வரும். ඇයි උඟකට මුදල් එන්නේ නැත්තේ? அநேகருக்கு ஏன் பணம் வருகிறதில்லை? ඔබගේ ජීවිතේ යටහත් භාවය නැහැ. உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இல்லை. ඔබේ ජීවිතේ යටත්කම නැහැ. உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் ඔබ இல்லை. මුදල් වලට අඬනවා. நீங்கள் அநேக காரியங்களுக்கு அழுகிறீர்கள். නමුත් ඔබ දෙවියන් වහන්සේට මනුෂ්‍යයන් ඉදිරියේ යටත් වෙන්න උත්සාහ කරන්න. ஆனால் நீங்கள் தேவனிடத்திலே மனிதர்கள் முன்பதாக கீழ்ப்படிய ஆரம்பிங்க. මං කියන්නේ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මනුෂ්‍යයන්ට යටත් වෙන්න පුරුදු වෙන්න. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக மனிதனிடத்துக்கு கீழ்ப்படிய මිනිස්සුන්ට ஆரம்பிங்க. කියලා ඔළුව නමලා පෑගෙන්න කියනව නෙවෙයි. நீங்கள் மனிதனுக்கு கீழ்ப்படிந்து மிதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. සමහර අවස්ථාවල ඔබ අමාරුවෙන් යන්නේ ඇයි? அநேக நேரங்களிலே நீங்கள் கஷ்டமாக ஏன் செல்லுகிறீர்கள்? බොස්ට යටත් නැහැ. பொஸ்க்கு நீங்கள் கீழ்ப்படிதல் இல்லை. බයිබලයේ කියනවා මාගේ දරුවෙනි வேதத்திலே சொல்லுகிறது என் பிள்ளைகளே ස්වාමීන් වහන්සේ තුල පාලකයන්ට යටත් වෙයල්ලා. தேவனுக்கு கூடாக போதகர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். නෑ ස්වාමියා ආයතනේ பொஸ்க்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் தேவனுக்கு கூடாக. කරබරි අන්තේරෙරෙරෙරෙරෙ බොසාව දකින්නකොට අන්න මූසලේ එනවා. புசா வரும்போதே மூதேவி வர்றான். මූ ආවොත් මොනාරි වැඩක් තමයි. இப்போ வந்தானா ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுவான். ඉස්සර අපේ ඔෆිස් එකෙත් බොස් එනවා දකින්නකොට පට 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 ගාලා වැඩ. முன்னே எங்களுடைய ஆஃபீஸில் பஸ் வருவதை காண்ட கைக்கு நாங்கள் அதிகமாக வேலை செய்வோம். වචනේ කියන්නේ බය වෙන්න කියලා බොස්ට බය වෙන්න කියන්නේ. வார்த்தை பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. එයා ස්වාමියා කියන කෙනා දෙවියන් වහන්සේගේ තැන තියලා එක ස්ථානයක බයිබලයේ කතා කරනවා කියනවා යටත් වෙන්න. அந்த தலைவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதத்தில் கூறப்படுகிறது. මොකද අපි කරන ජොබ් එක කුඩු විකිනන ජොබ් එක නෙවෙයි. நாங்கள் செய்கிற அந்த தொழில் குடுவிக்கிற අපි தொழில் அல்ல. හොඳ සාධාරණ රැකියාවක් නම් කරන්නේ අපි පාලකයාට ඒ කියන්නේ ස්වාමියාට අපි යටත් වෙන්න ඕන. நாங்கள் சாதாரணமான வேலை செய்யும் போது நாங்கள் அந்த தலைவருக்கு பொஸ்ஸுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். මං කියන්න හිටපු නැති එළිදරව් වීමක් මෙයාගේ කටින් ආවා. ඒක හොඳයි දෙවනසික මතක් කළා මට. தேவன் என்னிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை வெளியிட்டா அது நல்ல காரியம். පාලකයට යටත් වෙන්න කිව්වා. මම නෙමෙයි කිව්වේ මෙයා තමයි කිව්වේ. போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியானால தான் இருக்கும் பிள்ளை. පොකට් එක හිස් වෙන්න මට ආසයි. வந்துருச்சு வார்த்தை. පොකට් එක හිස් වෙන්නට ආසයි ස්වභාව. சபையே அது உங்களுக்கு விருப்பமா? දෙවියන් වහන්සේ කියන දේ කරන්න එච්චරයි. தேவன் சொல்வதை செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ කියන දේ කරන්න. தேவன் சொல்வதை செய்யுங்கள். ඔබගේ ජීවිතේ ක්‍රිස්තුස් වහන්සේ සිතින් මෘදුව යටහත්ව සිටින නිසා கிறிஸ்துவுக்குள் சாந்த குணத்தோடு நாங்கள் கீழ்ப்படியும் போது ඔබ උන්වහන්සේගෙන් ඉගෙන ගන්න.
தேவனிடத்தில் அதை கற்றுக்கொள்ளுங்கள். අපි ඊළඟ කොටසට යමු. நாங்கள் அடுத்த காரியத்துக்கு செல்வோம். ඔබ බලන්න நீங்கள் பாருங்கள், උන්වහන්සේ தேவன் මේ වියගහ අපිත් එක්කලා උසලන්න කැමතියි. தேவன் இந்த காரியத்திலிருந்து நம்மளை தூக்குவதற்கு அவர் விருப்பம். මේ වියගස උන්වහන්සේගේ වියගස අපිත් එක්කලා උසලන්න උන්වහන්සේ කැමතියි. அந்த நுகத்தையும் அவருடைய நுகத்தையும் நம்மோடு சேர்த்து தூக்குவதற்கு அவர் விரும்புகிறார். ඔබ ඔබව කොපමණ දුරට යටත් කරන්න අවශ්‍යද කියනවා නම් நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள அவசியம் என்றால், ඔබ මාංශයට පොඩ්ඩක්වත් ඉඩ දෙන්නේ නැතුව நீங்கள் மாம்சத்துக்கு கொஞ்சமேனும் இடம் கொடாமல் හරියටම මේ වියගහ ඔබේ කරට ගන්න ඕන. சரியாக அந்த நுகத்தை உங்களுடைய தோளிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේට සමානවම ඔබ මේ වියගහ කරට ගන්න ඕන. கிறிஸ்துவுக்குள் சமனாக இந்த நுகத்தை நீங்கள் இந்த தோளிலே வைத்துக் கொள்ள வேண்டும். පැහැදිලිද සභාව? விளங்குகிறதா சபையே? එහෙනම් ක්‍රිස්තුස් වහන්සේ ආත්මයෙන් හැසිරෙන ආකාරයට இயேசு கிறிஸ்து ஆவியிலே செயல்படுகிற வண்ணமாக, දෙවියන් වහන්සේගේ සැලසුම ක්‍රිස්තුස් වහන්සේ හරියට දැනගෙන ඉන්න தேவனுடைய ආකාරයට திட்டத்தை இயேசு கிறிஸ்து சரியாக தெரிந்து கொண்டிருக்கிற பிரகாரமாக උන්වහන්සේ හා සමාන හදවතක් ඇතිව ඔබ මේ දේ කළ යුතුයි. அந்த சமமான இருதயத்தோடு இந்த காரியத்தை செய்ய මම அவசியம். මේ වියගහ කියන්නේ සේවයට විතරක් නෙවෙයි සභාව. இந்த நுகத்துங்கிறது நான் ஊழியத்துக்கு மாத்திரமல்ல நான் சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේගේ සැලස්මේ ඔබ වෙනුවෙන් තබලා තියෙන හැම දෙම මේ වියගහට සමානයි. தேவனுடைய திட்டத்தில் வைத்திருக்கிற உங்களுடைய எல்லா காரியமும் இந்த நுகம்தான். ඔබගේ පවුල වෙනුවෙන් ඔබ කරන දේවල් உங்களுடைய குடும்பத்துக்காக நீ செய்கிற ඒක காரியம் ක්‍රිස්තුස් වහන්සේගේ වියගහ. அது இயேசு கிறிஸ்துவின் ஒரு நுகம். ඔබ දේවරාජ්‍යයට වපුරන්න කරන ව්‍යාපාරය නැත්නම් ඔබගේ ආර්ථිකය උදෙසා ඔබ කරන ව්‍යාපාරය நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தொழிலிலே விதைக்கிற அந்த வேலைகள் ඒක ක්‍රිස්තුස් වහන්සේගේ වියගහ. அது இயேசு கிறிஸ்துவின் ஒரு நுகம். ඔබගේ දරුවෝ දෙවියන් වහන්සේ දුන්නු ආශිර්වාදයක් නම් ඔවුන් වෙනුවෙන් කරන හැම දෙම உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் ඒක ක්‍රිස්තුස් වහන්සේගේ වියගහ. அது இயேசு கிறிஸ்துவின் ஒரு நுகம். මොකද දෙවියන් වහන්සේනේ කිව්ව උඹලා බෝ වෙලා වැඩි වෙලා වර්ධනය වෙලා පොළොව පූර්ණ කරගන්න. ඒ කියන්නේ ළමයි හදන්න කිව්ව දෙවියන් වහන්සේ. தேவன் சொன்னார், பழகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னது தேவன். නේද? அப்படிதானே? කාට හරි ළමයි 6ක් ඉන්නවා කියලා யாருக்காவது 6 பிள்ளைகள் இருந்தால் අර පාස්ටර්ට ළමයි 7ක් ඉන්නවා කියලා அந்த பாஸ்டருக்கு 7 பிள்ளைகள் ඔබ இருக்கிறார். කියන්න එපා මේ පාස්ටර් මේ පඩිපෙළ වගේ ළමයි හදා ගන්නවනේ. நீங்கள் சொல்ல வேண்டாம், படி மாறி இவர் பெற்றுக்கொண்டு போறார் என்று சொல்ல வேண்டாம். ඔබ කණ්ඩ දෙන්නේ නැත්නම් ඔබ කියන්නත් එපා. நீங்கள் சாப்பாடு கொடுக்காவிட்டால் நீங்கள் அதை கூற வேண்டாம். එයාට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරා ඒ ළමයි කණ්ඩ දෙන්න. அவருக்கு தேவன் ஆசீர்வதிப்பார் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பார். වචනේ ඔබගේ ජීවිතය වෙනුවෙන් තබලා තියෙන හැම සැලස්මක්ම வார்த்தை கூடாக உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா காரியமும் මම මේක කරනවා කියලා ඔබ තීරණය කරනවා නම් இதை நான் செய்வேன் என்று நீங்கள் தீர்மானித்தால், මම ආශිර්වාදය මේ තුලින් ලබනවා කියලා ඔබ තීරණය කරනවා நான் නම් ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் தீர்மானித்தால், වචනේ ක්‍රියාත්මක කරන්න ඔබ තීරණය කරන හැම දෙම வார்த்தையை கிரிகையில் போடுகிற நினைக்கிற எல்லா காரியமும் ඔබගේ ජීවිතේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ වියගහ කියන එක ඔබ අමතක කරන්න එපා. உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நுகம் என்கிறதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ආමෙන්. අපිට ආමෙන්. අග්ගාලා ලූක් 21:34 බලමු. நாங்கள் சீக்கிரமாக லூக் 21:34 வசனத்தை මට வாசிப்போம். අග්ගාලා මගේ අවසන් කොටසට මම යන්න කැමතියි. சீக்கிரமாய் நான் கடைசி பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். ඉක්මනින් කියවන්න ලූක් 21:34. சீக்கிரமாக வாசிங்கள். லூக் 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். විසියක 34. ඒත් ඒ දවස මලපතක් මෙන් හදිස්සියෙන් නුඹලා කෙරේ නොපැමිණෙන පිණිස අධික කෑමෙන්ද බීමත් කමින්ද මේ ජීවිතයේ වෙහෙසින්ද නුඹලාගේ සිත් බර නොවන හැටියට බලා ගනිල්ලා කියනවා. උන්වහන්සේ උඹලගේ හිත බර වෙන්න දෙන්න එපා. அந்த இருதயத்தை பாரமாக்க கொடுக்க வேண்டாம். ඇයි වියගහේ බර තමයි උඹලා අපිට තියෙන්න ඕනේ. இந்த நுகத்தின் பாரம் தான் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். නුඹලා මොනවාද මේ වෙන බරක් උඹලා තියාගෙන උඹලා නිකන් දුවගෙන ඉන්නවා. நீங்கள் வேற வேற பாரங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். උඹලා මොනවා වෙනුවෙන්ද බර වෙන්නේ කියනවා නම් நீங்கள் எதற்காக பாரம் அடைய வேண்டும் අධික என்றால் කෑම அதிக உணவு, බීමත් කම குடிவெறி, මේ ජීවිතයේ බර இந்த வாழ்க்கையின் பாரம், මේ ජීවිතේ වෙහෙස இந்த வாழ்க்கையின் பாரம் දුවන ஓடிக்கொண்டே இருக்கிறோம். එරස ගෙදරෙනවා பிறகு வருகிறோம், මහන්සි கஷ்டம் 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 என்று ඔව් சொல்லுகிறோம். දුවන්න මහන්සි තමයි. ஓட ஓட கஷ்டம்தான். ඔබ දිවිය යුතුයි. நீங்கள் செய்ய வேண்டும். නමුත් ඔබ මහන්සිය වෙහෙස නිසා යේසුස් වහන්සේගේ වියගහ උඹ කෙරෙන් ඔබ අයින් කරන්න නරකයි. நீங்கள் இந்த கஷ்டப்படுகிற பாரத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை உங்களிடத்தில் எடுத்து போடுவது கடினமான ඔබ காரியம். සැහැල්ලු භාවයට
වෙන පිණිස ආත්මයන් වහන්සේම උදාසන කැමති වෙනවා. நீங்கள் இலகுவான ஒரு காரியத்துக்குள் வருவதை தேவன் விரும்புகிறார். ඔබ සෑහළු භාවයට එන පිණිස நீங்கள் மெதுவான இலகுவான காரியத்துக்கு வரும்படியாக ආත්මයන් වහන්සේ මේ වෙලාවේ කැමති වෙනවා. ஆவியானவர் விரும்புகிறார். ඔබ මාംසයට ඉඩ දෙන්න එපා. நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க ඔබ வேண்டாம். සෑහළු භාවයට එන්න ඕන. நீங்கள் இலகுவான காரியத்துக்கு வர ඔබ வேண்டும். පෙරලා ගන්න. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் පොතේ 4 වෙනි පරිච්ඡේදය 34. யோவானின் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. යේසුස් වහන්සේද මාගේ කෑම නම් මා එව් තනන් වහන්සේගේ කැමැත්ත කොට උන්වහන්සේගේ වැඩ ඉෂ්ට කිරීමය. කී දෙනෙක් ආමෙන් කියනවද? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? කී දෙනෙක් ආමෙන් எத்தனை කියනවද? பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? අධික කෑම නෙවෙයි. அதிகமான உணவு அல்ல. පියාණන් වහන්සේගේ කැමැත්ත නැමැති කෑම අද සභාව කණ්ඩ යනවා යේසුස්. தேவனுடைய விருப்பம் என்கிற அந்த உணவை சபை இன்றைய நாளிலே உண்ண போகிறது. මං ආමෙන් කියන ඔබ ආමෙන් කියනවද? நான் சொல்கிறேன் ஆமென் என்று ඒ நீங்கள் ஆமென் කෑමත් சொல்லுங்கள். කණ්ඩ ඕනේ සභාව. அந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் சபை. පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කියන කෑම කණ්ඩ ඕන. தேவனுடைய சித்தம் என்கிற அந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும். ඒ කැමැත්ත කියන එක අපේ ඇතුළට යනකොට அந்த சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே உள்ளே செல்ல අපි செல்ல දේව කැමැත්ත තුලින් ශක්තිමත් වෙන්න යනවා. நாங்கள் தேவனுடைய திட்டத்தினாலே பலப்பட போகிறோம். උන්වහන්සේගේ වැඩේ කරන්න தேவனுடைய காரியங்களை செய்ய செய்ய අපි බත් කෑවට වඩා ශක්තියක් අපගේ ජීවිතේ ක්‍රියාත්මක වෙන්න යනවා. நாங்கள் உணவு சாப்பிடுவதை பார்க்கலாம் ஒரு பலன் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட මාවේ වූ තනන් වහන්සේ என்னை அனுப்பின தேவன் මගේ ජීවිතේ තියලා මොනවද කරන්න යන්නේ? என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய ඒ போகிறார்? වැඩේ මං කරන්න அந்த வேலையை நான் செய்ய 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 එලිදරව් විමල් ලබා ගන්න ඔබ ලෙඩ වෙන්න යන්නේ. வெளிப்படுத்தலை நீங்கள் வெளிப்பாடை කොන්දේ பெற்றுக்கொள்ள අමාරු වෙන්න යන්නේ. இந்த உடம்பு வலி வராது, බඩේ කැක්කුම වෙන්න යන්නේ. வயிற்று வலி வராது, ඔළුවේ අමාරු වෙන්න යන්නේ. தலைவலி வராது. එහෙනම් සභාවට කොතනද වැරදුනේ? ஆனால் எந்த இடத்திலே சபைக்கு பிழைத்தது? දේව කැමැත්ත ඉෂ්ට කිරීම තුල. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற ඔබ காரியத்தில் විඳින්න අවශ්‍යයි. நீங்கள் கவனமாயிருக்க அவசியம். මේක එලිදරව් විමල් ලබා ගන්න. இது ஒரு வெளிப்பாடு. நீங்கள் ඔබට பெற்றுக்கொள்ள මොනවද කරන්න තියෙන්නේ? உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறது? ඔබ මේ දේව මෙහෙ ඉවර වෙලා ඔබ එළියට යනකොට இந்த காரியம் நீங்கள் நடந்து முடிப்பதாக வெளியில் செல்லும் போது පුටු පෙරලගෙන යන එක නෙවෙයි. நீங்கள் இந்த கதிரையிலே பிரட்டி விட்டு போவதல்ல. තව දේව මෙයක් තියෙනවා. இன்னொரு காரியம் இருக்கிறது. ඒකට ඉංග්‍රීසි කතා කරන එක්කෙනෙක් අරන් එන්න. அது ஆங்கிலம் பேசுகிறவர்களை கூட்டி வாருங்கள். නේ දේව කැමැත්ත ඉෂ්ට කරන්න පුළුවන් නම් ඒක තමයි කරන්න හොඳම දේ. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் என்றால் அது ஒரு நல்ல காரியம். එයා පැත්තේ පුටුවට එක්කෙනෙක් එක්කන් එන්න. மற்ற பக்கத்தில் இருக்கிற கதிருக்கு ஒருவரை கூட்டி வாருங்கள். නිදාස් වෙන්න ඕන අය එක්කන් එන්න. விடுதலையாக இருக்கிறவர்களை கூட்டி வாருங்கள். අපෝ අපේ සභාවේ හාස්කම් වෙන්නේ අපි එකට අරගෙන යනවා අන්න අහවල් සභාවට. எங்களுடைய சபையிலே அற்புதங்கள் நடக்காது, நான் மற்ற சபைக்கு அவரை அனுப்பிவிடுவேன். ඔව් එහෙනම් දෙවියන් වහන්සේ මේ සභාවේ නැති වෙන්න ඕන. அப்படியானால் தேவன் இந்த சபையிலே இருக்க கூடாது. එන අය ඔබ ඉන්නේ. ஏனால் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள்? ඔබ විශ්වාස කරන්න පුරුදු වෙන්න. நீங்கள் விசுவாசிக்க பழக்கப்படுங்கள். මම යන ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. நான் செல்லுகிற இடத்திலே தேவன் මම கிரியை දේව செய்வார். දරුවෙක්. நான் தேவனுடைய பிள்ளை. මා වෙතට එන කඳුලෙන් එන සහෝදරයාට සහෝදරියට උත්තර වෙනුවට මම අරගෙන යනවා සභාවට. என்னிடத்தில் கண்ணீரோடு வருகிறவருக்கு பதிலுக்காக நான் சபைக்கு கொண்டு දෙවියන් செல்வேன். වහන්සේ උත්තර දෙයි. தேவன் பதில் கொடுப்பார். තුන් වේලම බත් කාලා නිදිය නැතුව පොඩ්ඩක් දන නමල ඒ මනුස්ස වෙනුවෙන් යාඥා කරන්න. 3 நேரமும் நீங்கள் சாப்பிடாமல் முழங்கால் படியிட்டு அந்த மனிதருக்காக ஜெபியுங்கள். මගේ කතාවේ ස්වභාවය මේ වුණාට මම මේ බනිනව නෙවෙයි. என்னுடைய கதை பழக்க வழக்கம் படியா இருந்தாலும் நான் உங்களை ஏசவில்லை. ස්වාමීන් වහන්සේ මා තුල ගින්නක් ඇති කරලා තියෙනවා. தேவன் என்னிடக்குள்ளே ஒரு அக்னியை போட்டிருக்கிறார். මට වැඩ නැතුව නෙවෙයි සභාව. எனக்கு வேலை இல்லாமல் இல்லை சபை. අදටත් මගේ ගෙදරට ඇවිල්ලා බලන්න මට කරන්න තියෙන වැඩ තියෙනවා. இன்றும் என்னுடைய வீட்டில் வந்து பாருங்கள், எனக்கு வேலை செய்ய அதிக வேலை කොහොම හරි இருக்கிறது. ඒවා කරනවා. எப்படியாவது அதை செய்வேன். නමුත් ஆனாலும் මාව උපු පියාණන් වහන්සේගේ என்னை அனுப்பின பிதாவை, කැමැත්ත කිරීම තමයි என்னுடைய அந்த சித்தம் தான் මගේ කෑම. என்னுடைய உணவு. දෙවියන් වහන්සේට දෙයක් කළේ නැත්නම් මට බඩ පිරෙන්නේ නෑ සභාව. தேவனுக்காக ஏதாவது செய்யாவிட்டால் என்னுடைய வயிறு நிரம்ப මම போவதில்லை. ආවතේ ඉන්නේ. நான் அப்படி ஒரு தாகமா මේ இருக்கிறேன். පිපාසය ඔබට අවශ්‍යයි. அந்த தாகம் உங்களுக்கு ඔබ அவசியம். හිතන ඇති මේ ළමයි තුන් දෙනෙක් තියාගෙන මෙයාට මොන වැඩද? මුලින් එහෙම සභාවේ ප්‍රශ්නක් තිබුණ නැත්තේ නෑ. ඇයි මෙයා මෙච්චර ළමයි බලන් ගෙදර ඉන්න පුළුවන් කියලා සමහර අය මට කියලා තියෙනවා. அநேகர் சொல்வார்கள், 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் இருக்கலாம் தானே என்று சொல்வார்கள். නමුත් මං කොහොමද හිස් බඩ ගෙදර ඉන්නේ? ஆனால் நான் எப்படி வெறும் මට ආහාර வயிறாக අවශ්‍යයි. இருப்பேன்? எனக்கு நான் நிரம்ப මං அவசியம். ශක්තිමත් වෙන්න අවශ්‍යයි. நான் பலப்பட அவசியம். මං තුල උන්වහන්සේගේ ඉන්න ක්‍රියා කරන්න අවශ්‍යයි. அவருடைய அக்கினி எனக்குள் கிரியை செய்ய මං அவசியம். පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න நான் අවශ්‍යයි. பிதாவினுடைய
தேவனுடைய சித்தத்தை செய்ய அவசியம். සභාවේ බොහෝ අයට වැරදිච්ච තැන මෙතන. சபையிலே பிழையான அநேக இடம் இதுதான். මහ දේවල් කරන්න නැහැ. பெரிய காரியம் செய்யவில்லை. ඒ පරිච්ඡේදය හොඳට කියවන්න ගිහිල්ලා. அந்த வார்த்தையை நீங்கள் வாசிங்கள். ඔබ මේ යොහාන් පොතේ 4:34 පරිච්ඡේදය කියවන්න. இந்த யோகான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசியுங்கள். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට මිනිස්සු එකතු කරන එක ගැන යේසුස් වහන්සේ වැදගත් විදියට කතා කරනවා. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை சேர்ப்பதற்கான முக்கியமான காரியத்தை தேவன் අද ඒ பேசுகிறார். වැඩේ ඔබේ අතට උන්වහන්සේ දීලා තියෙනවා. அந்த காரியத்தை அந்த வேலையை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். සුභාරංචි කියන්න ඔබට ආලේපේ මදි වගේ කියලා හිතෙනවා නම් சுவிசேஷம் சொல்வதற்கு உங்கள் அபிஷேகம் பற்றாவிட்டால் දවසට පැය කාලක් හරි நீங்கள் 15 நிமிடமாவது ஒரு நாளைக்கு විනාශ වෙන මිනිස්සෙක් ගැන බරෙන් යුක්තව ඔබ යාඥා කරන්න நீங்கள் පටන් அழிந்து ගන්න. போகிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ඔබ රස්සාවට යනකොට එනකොට හරි நீங்கள் தொழில் செய்ய போகும்போது ඔබ ගෙදර වැඩ කරගෙන ඉන්නකොට හරි நீங்கள் வீட்டிலே இருக்கும்போது ඒ මනුෂ්‍යමට සම්මුඛ වෙන්න ඕනේ කියලා ඔබ යාඥා ஒரு කරන්න. மனிதன் எனக்காக நான் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் දෙවියන් ஜெபம் பண்ணுங்கள். වහන්සේ මට ඒ පුද්ගලගේ මූණ නම කතා කරන්න ඕනේ කියලා ඔබ යාඥා தேவன் அந்த කරන්න. நபருடைய முகத்தையும் பெயரையும் பேச வேண்டும் ඔබ என்று சொல்லுங்கள். තුලින් දෙවියන් වහන්සේ ලෝකයට අතගසන්න සූදානම්ව உங்களுக்கு ඉන්නවා. கூடாக இந்த உலகத்தை தொட அவர் விரும்புகிறார். මතක තියාගන්න මගේ කටින් ආවේ රට නෙවෙයි. என்னுடைய රිමශකර வாயில் வந்தது බරිබරේ. உலகம் அல்ல. රිමස්සෙකෙලෙබෙරේ මගේ කටින් ආවේ ලෝකය. என்னுடைய வாயில் வந்தது உலகம். ග්ලෝබල් මිෂන් එකකට ඔබත් සහකාරයෙක් වෙන්න ඇති. நீங்கள் அந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் ஒரு அங்கத்தினவராக இருப்பீர்கள். මම දන්න ඔබට තේරුන්නේ எனக்கு எதுக்கு விளங்க කොරන මොෂකර බරියන්තේරෙරෙරෙරෙ නේ ඒක අනිවාර්යයෙන්ම එළිදරව් ලබා ගන්න පිණිස ඔබගේ ජීවිතය ඔබ ස්වාමීන් වහන්සේට කියන මාව පාවිච්චි කරන්න. அந்த வெளிப்பாட்டுக்காக நீங்கள் கவனமாக இருந்து தேவனே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்கள். ඔබට දුන්නු දේ සුළු කරන්න එපා. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் இலகுவாக எண்ண ඔබට வேண்டாம். ලැබිච්ච පුටුව සුළු කරන්න එපා. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கதிரை நீங்கள் இலகுவாக எண்ண මේ வேண்டாம். පුටුවේ දෙවියන් වහන්සේ ඔබව තිබ්බේ இந்த கதிரையிலே உங்களை வைத்தது උන්වහන්සේ වෙනුවෙන් ඔබ නැගිටින්න ඕන. நீங்கள் அவருக்காக எழும்ப මගේ வேண்டும்படியாக. පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන එක මම මේ පුටුවේ ඉන්න එක විතරක් නෙවෙයි. தேவனுடைய சித்தத்தை செய்வது இந்த கதிரையில் அமர்ந்திருப்பது மாத்திரமல்ல. ඉස්ලාම් පුටුවට එන්න முதலாவது அந்த கதிரைக்கு வாருங்கள். ඊට පස්සේ තව කෙනෙක්ව එහා පැත්තට ගේන්න. பின்பு இன்னொரு பக்கத்திலே இருக்கிற கதிரைக்கு ஒருவரை கூட்டி வாருங்கள். කීදෙනෙකුට අද දවසේ මේ කියපු ටික පැහැදිලිද? எத்தனை பேருக்கு இன்றைய நாளே சொன்னது விளக்கம்? ආමේන්. ஆமென். තව තියෙනවා. இன்னும் இருக்கிறது. නමුත් ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන එක ඉවර වෙන්නේ නැහැ. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வது முடிந்து போவதல்ல. මට වචන ඉවර කරන්න හදිස්සි වෙන්න අවශ්‍ය නැහැ. இந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் அவசரப்பட தேவையில்லை. මම මේක ලබන සතිය හරි ඉවර කරනවා. நான் அடுத்த வாரத்திலாவது அதை முடிப்பேன். නමුත් ඔබගේ ජීවිතය ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ස්වාමීන් වහන්සේ අතගසන්න ඕනේ කියන හදිස්සිය මට තියෙනවා. தேவன் உங்களை சீக்கிரமாக தொட வேண்டும் என்கிற அந்த அவசரம் இருக்கிறது. මට තියෙන හදිස්සිය ඔබට තිබෙනවද? எனக்கு இருக்கிற அந்த அவசரம் உங்களுக்கு இருக்கிறதா? ශිකාරාබාරියන්තුරෙරෙරෙරෙ. අපි නැගිටිමු. நாங்கள் எழுந்து நிற்போம். නැගිටිමු. நாங்கள் எழுந்து நிற்போம். ඔබ දෙවියන් වහන්සේ ආලේප කරයි. தேவன் உங்களை அபிஷேகப்படுத்துவார். මුඛය ආලේප කරයි. உங்களுடைய நாவை කකුල් அபிஷேகப்படுத்துவார். ආලේප කරයි. உங்களுடைய கரங்களை ඔය அபிஷேகப்படுத்துவார். කොලෙස්ටරෝල් ප්‍රෙෂර් ෂුගර් තියන අය ඉන්නවා නම් பிரஷர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவர்கள் இருப்பீர்கள். ඇවිදින්න අමාරුයි කියන අය ඉන්නවා නම් நடப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறவர்கள் දෙවියන්